இனி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா 25க்கு 60ங்கிற லேண்ட் டைமென்ஷனில் 3.44 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் மாடலில் 3 BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடாக சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக டிசைன் பண்ணி கட்டியிருக்கிறது. தென் வீட்டோட இன்டீரியர் கம்ப்ளீட்டாகவே பிளைவுட்லேயே டிசைன் பண்ணி கொடுத்துருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 3 பெட்ரூமையுமே மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்கிறது. அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற ஒரு பெட்ரூமை 16க்கு 16ங்கிற சைஸில் ரொம்பவே ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 3.44 சென்ட், லேண்ட் டைமென்ஷன் 25க்கு 60. டோட்டல் பில்டிங் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்ந்து 2667 ஸ்கொயர் ஃபீட். ஃப்ரண்ட் பால்கனி, எலிவேஷன் கிளாஸ் அண்ட் எலிவேஷன் வால் டைல்ஸ், ப்ரொஃபைல் லைட் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸ்லாம் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி வீட்டோட என்ட்ரன்ஸில் பிளாக் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் அழகான 2 மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்காக ஒரு பெரிய மெட்டல் கேட்டும் நார்மல் யூசேஜுக்கு சின்னதாக ஒரு மெட்டல் கேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா 23க்கு 16ங்கிற சைஸில் ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் வாட்டர் டேங்க். போர் பார்த்தீங்கன்னா 250 அடி வரைக்கும் போட்டிருக்கு. வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி 7500 லிட்டர். சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் கம்ப்ளீட்டாகவே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ப்ரொஃபைல் லைட் அண்ட் பேக்ரவுண்ட் லைட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கு இடையில வீட்டை சுற்றியுமே நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவோட வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் வெட்டிஃபை டைல்ஸ் இடையில ஸ்பேஸர் கொடுத்து கம்ப்ளீட்டாகவே அப் டு ரூஃப் வரைக்குமே லேயிங் பண்ணியிருக்காங்க. சிட் அவுட் ஏரியா சைஸ் 5க்கு 15. ஸ்டெப்ஸை கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஃப்ளோரிங்க்கு வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிட் அவுட்டுக்கு அடுத்து லான் ஏரியா. நார்த் வெஸ்ட் கார்னரில் அவுட்டர் டாய்லெட் சைஸ் 5க்கு 6. டாய்லெட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி வாலுக்கு கம்ப்ளீட்டாகவே டைல்ஸ் லேயிங் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை 3க்கு 7ங்கிற சைஸில் டீக்குட்டில் டிசைன் பண்ணி வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு டிஜிட்டல் லாக்கிங் சிஸ்டமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா 16க்கு 16ங்கிற சைஸில் ரொம்பவே அழகாகவும் ஸ்பேசியஸாகவும் லிவிங் ஹாலை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹாலோட சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் கம்ப்ளீட்டாகவே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ப்ரொஃபைல் லைட் அண்ட் ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் வெட்டிஃபை டைல்ஸ் லேயிங் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வெஸ்ட் வாலில் இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கு கீழேயே கம்ப்ளீட்டாக பிளைவுட்லேயே ஷோகேஸ் வித் பேஸ் கேபினட்ஸோட அழகான டிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலிலிருந்து இப்போ வீட்டோட சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்து சைஸ் 16க்கு 10. கிச்சன் டேபிள் டாப் யூ ஷேப்பில் கிரானைட்டில் டிசைன் பண்ணி ரெடிமேட் சிங்க் அட்டாச் பண்ணியிருக்காங்க. கிச்சன் வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே ரொம்ப நீட்டாக லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்லேயே வாஷ் பேஷனையும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைனிங்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி.
கிச்சன் டேபிள் டாப்க்கு கீழே கம்ப்ளீட்டாக பேஸ் கேபினெட்ஸ். கேஸ் சிலிண்டரை வீட்டுக்கு வெளியிலேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி பைப்லைன் கேஸ் ப்ரொவிஷனும் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப்க்கு மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். வெஸ்ட் வாலில் அப் டு டைனிங் வரைக்குமே 16 அடிக்கு லாஃப்ட் கம்ப்ளீட்டாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கும் இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கும் கீழே இருக்கிற ஸ்பேஸில் யூபிஎஸ் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16க்கு 10. சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழே டபுள் டோர் அண்ட் சிங்கிள் டோர் இருக்கிற மாதிரி 3 வார்ட்ரோப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 8க்கு 5.5. டாய்லெட்டோட வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் வெட்டிஃபை டைல்ஸும் ஃப்ளோரிங்க்கு 2x2ங்கிற சைஸில் ஆன்டிஸ்கிட் ஃப்ளோரிங் டைல்ஸும் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், ஷவர், வாஷ் பேஷன் வித் மிரர்னு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸை கம்ப்ளீட்டாகவே கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் கிளாஸோட ஹேண்டில் ரொம்ப அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்குமே ஸ்டேர்கேஸோட லெஃப்ட் சைடு ப்ரொஃபைல் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வெளிச்சம் நல்லா வர்ற மாதிரி சீலிங்க்கு எம்எஸ்ல லேசர் கட் ஜாலி டிசைன் கொடுத்து மேலே கிளாஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான ஏரியா சைஸ் 3க்கு 5.5. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 16க்கு 10. இந்த பெட்ரூமோட சீலிங்க்கும் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி சவுத் வாலில் கம்ப்ளீட்டாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 10க்கு 5.5ங்கிற சைஸில் ரொம்பவே ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. டாய்லெட்டோட சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் பண்ணி ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. வால் மவுண்டட் வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், ஷவர், வாஷ் பேஷன்னு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் 16க்கு 16ங்கிற சைஸில் ஸ்பேசியஸான லிவிங் ஹால் அமைச்சு ஃபால் சீலிங் ஒர்க் அண்ட் அழகான டிவி யூனிட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கவர்டு பால்கனி சைஸ் 15.5 5.5. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16x16. சீலிங் கம்ப்ளீட்டாகவே ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ப்ரொஃபைல் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட வெஸ்ட் வால் 16 அடிக்கு லாஃப்ட் கம்ப்ளீட்டாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு கீழே டபுள் டோர் அண்ட் சிங்கிள் டோர் இருக்கிற மாதிரி வார்ட்ரோப்ஸ், பக்கத்துலேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியா சைஸ் 4x8.25. கிரானைட்டில் வாஷ் பேஷன் ஃபிட் பண்ணி கீழே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 8.25x5.5. இடையில கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்து ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஃப்ரண்ட் பால்கனியை டிசைன் பண்ணியிருக்காங்க. சைஸ் 8.5x12. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்பேசிஸான 3 BHK தனி வீடு கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் மெயின் ரோட்டுக்கு மிக அருகாமையில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. இந்த வீட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஃப்ளோரிங் கம்ப்ளீட்டாகவே கூலிங் டைல்ஸ் லேயிங் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னரில் காங்கிரீட்லேயே மேடம் வச்சு 2 ஓவர் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் 1000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி நல்ல தண்ணி கொண்டு உப்பு தண்ணி கொண்டு.